நம்ம போன வீடியோவில் நெத்தியில் அந்த புல்லட் வாண்ட் இருந்துச்சு, அதோட முடிச்சிருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இது எப்படி நடந்திருக்கும், இது சூசைடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த கன்லாம் எடுத்து பார்க்குறான். ஒரு புல்லட் மட்டும் கீழே இருக்குது, அது பிளட்டில் இருக்குது. ஸோ இந்த புல்லட் தான் அவனை அட்டாக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இது கொலை பண்ணியிருந்தா யார் கொலை பண்ணியிருப்பா, இவனை யார் கொலை பண்ணுற அளவுக்கு இவனுக்கு என்ன எதிரி, அந்த மாதிரி எந்த ஒரு மெமரிஸும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சரின்னு போயிட்டு இப்படியே இருந்தோம்னா அவன் தங்கச்சி பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் முகத்தை கழுவிட்டு அதெல்லாம் மறைச்சிட்டு வரான். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இன்னும் தெரியலை. அதுக்கப்புறம் அந்த கன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு சடனாக அவன் தங்கச்சி வந்து ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறா. அதை பார்த்தோன்னா இவன் பதறி அடித்து கன்னெல்லாம் ஒரு பக்கம் ஒளி வச்சுக்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு வாட்ச் எடுத்து இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பாவோட தானே, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த பொண்ணுக்கு என்னென்னா இவனா ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கூட நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை சரி பண்ணிட்டுருக்கா. அப்போ தான் இவன் வந்து யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி தங்கச்சி வந்து இந்த ஸ்டீம் மெக்கானிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆனவ, அதில் போய் வேலை செய்யணும், அந்த கப்பல் இதெல்லாம் இருக்குல்ல அந்த மிஷின்ஸில் போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிறது தான் அவளோட ட்ரீமு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து 16 வயசு அவன் தங்கச்சிக்கு. ஸோ அதை வந்து அவன் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்தோன்னா இந்த முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை கொடுத்துட்டு வா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறான். அவனை ஒரு மாதிரி போகும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறா, இவன் நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வந்து ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கடைக்கு போகணும், இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு வந்து 8 பவுண்ட்ஸு, அடுத்து மீதி இருக்கிற அந்த இதுக்கு வந்து நீ என்ன பண்ணு, இந்த லேம்ப் அண்ட் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துரு, ஓகேவா, மறந்துடாத, எல்லாம் முக்கியம்னு ஏன் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியாலும் எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் ரூமில் போய்ட்டு அந்த பெட்ரூமில் போய்ட்டு எதையோ தேடிட்டு இருக்கான். என்ன தேடுறான்னு தெரியல, ஏதோ கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட்டில் எல்லோரும் விதவிதமாக விற்றுட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்ருக்கான். எல்லா இடத்துலையும் மணிங்கிறது காமனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இதில் இன்னொன்று அவன் சேடாக யோசிக்கிறான்னா, அங்கேயும் நம்ம மிடில் கிளாஸ் தான், இங்கேயும் மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சு பார்க்குறான். லோவர் கிளாஸில் தான் இருக்கும், அட்லீஸ்ட் வந்தது ஒரு நல்ல இதாக வந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இருந்தாலும் அவன் கையில் இருக்கிற அந்த மணியை பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் மணி வந்து அல்டிமேட் தான், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி, இப்போ இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறனால இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி திரும்பி போகிறது அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்ட்டு நடந்து போயிட்டு ஒரு கடைக்கு, எப்போதும் போகிற கடைக்கு, அவனோட மெமரிஸில் இருக்கும்ல, ஸோ அந்த கடைக்கு போகிறான். அந்த மாதிரி அவங்கள வர இது மாதிரி சொல்கிறான். வணக்கம், இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த அவங்களாம் எடுத்து விடுவாங்க. எப்படி இருக்கா உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நார்மல் கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். அவங்கள ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சு வரப்போ அங்கே உட்காந்து ஒரு கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வாங்க சார், இங்கே சர்க்கஸ் நடக்குது அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் அனௌன்ஸ்லாம் இந்த ஸ்லிப்பு மாதிரி நமக்கெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த இதுக்கு போஸ்ட் மாதிரி கொடுக்குறான். அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அங்கே ஒரு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு உன் எதிர்காலத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கு. அவன் என்கிட்ட காசெல்லாம் இல்லைம்மா, ஆளை விடு அப்படிங்கிறப்ப, இல்லை காசெல்லாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுவேன், அதுவும் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னோடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. டாராட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ சொல்லுது. ஸோ இது ஐ திங்க் போது இது வந்து நம்ம வேர்ல்ட்லையும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இந்த கார்டு வச்சு டாம் அண்ட் ஜெர்ரிலலாம் வரும்ல, அந்த கார்டை வச்சு டாம் பார்க்கும், இல்லை ஆகிலையும் பார்க்கும்ல, எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. ஸோ இவனும் வந்து சரி ஓசியில் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்து ஒரு டயத்தில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இதே மாதிரி புதுசாக வந்திருக்காரு. அவர் வந்து தான் இந்த கப்பலும் இந்த டாராட் கார்ட்ஸ் பற்றியும் ஒரு சில விஷயங்களை அவர் வந்து சொன்னதா அங்கே இருக்கிற பேச்சு டாக்ஸு. ஸோ அவரை அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து சரி நம்ம டாபிக்குள்ளே போவோம், இந்த மாதிரி நான் வந்து உன்னோட ஃப்யூச்சரு, ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் பாஸ்ட்டெல்லாம் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த கார்டெல்லாம் வச்சு மேஜிக் காட்டுறேன்ட்டு ஆரம்பிக்குது. இவன் வந்து என்கிட்ட காசெல்லாம் இல்லை, இப்போயே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து சரி நீ வந்து எதை செலக்ட் பண்ண போகிற, எதை ஃபஸ்ட்டு உனக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு, அடுத்து ப்ரெசென்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்கிறப்ப அவன் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஷஃபில் பண்ணி வச்சுட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணுறா. அவன் கையில் கொடுத்து ஷஃபில் பண்ண சொல்கிறான். ஷஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த 3 கார்டு எடுத்து வைக்கிறான். கார்டு எடுத்து வச்சுட்டு இது வந்து ப்ரெசென்ட்டு, இது ஃப்யூச்சரு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதை பாரு, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன், இஸ் த ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்திருக்கு கார்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அது நடக்குது, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இங்கே என்னடி பண்ணிட்டுருக்க என் இடத்துல அப்படின்னு சொல்லி கத்துறப்ப, இவங்க எல்லாம் ஒரு சர்க்கஸ் கேங் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து சும்மா சும்மா இருக்கிற டைமில் வேற ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய ஒரு வேலை. இந்த பொண்ணு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அனிமல் ட்ரெயினர். அது வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வேற ஒரு பொண்ணோட மேஜிக் இந்த கார்டெல்லாம் தூக்கிட்டு வந்து நின்றுட்டு ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது.
இது என் வேலை, நீ மூட்டு கிளம்புனோன்னா அந்த பொண்ணும் போயிடுது. இந்த மேஜிக் பண்ணுற இன்னொரு பொண்ணு வந்து நின்னுட்டு, "சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரீ தானே?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்லைங்க சார்" அப்படின்னோனே, "இல்லை எனக்கு ஆளை விடுங்கப்பா" அப்படின்னு கிளம்பி வந்துடுறான். அந்த சீன் எதுக்கு இருக்குன்னு தெரியல. மேபி ஃப்யூச்சரில் நமக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இவன் வந்து இந்த மீதி இருக்கிற காசுக்கு பார்த்துட்டு, சரி மளிகை ஜாமான் மீதியை வாங்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வரான். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸை வந்து அவன் ஃபாஸ்ட்டில் நினச்சிருப்பானா, அந்த ஏதோ ஒரு மாதிரி வித்தை பண்ணான அந்த புக்கை படித்து அந்த மாதிரி வித்தையை வந்து திரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறான். ஒவ்வொரு மூலையில அந்த பேப்பர் கீழே எதையோ எழுதி வச்சுக்கிட்டு அந்த ப்ரெட்டை மேலே வச்சு அவன் திரும்பி அதே மந்திரத்தை சொல்கிற மாதிரி பண்ணுறான். அப்படி பண்ணுறப்ப அந்த ப்ரெட்ஸ் எல்லாமே மாதிரி ஜொலிக்குது. ஜொலிச்சதுக்கப்புறம் இவன் ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிறான். அதாவது அவன் ட்ரீமாகவும் இருக்கலாம், பட் அவன் ஒரிஜினலாகவே ட்ராவல் ஆகலாம். பட் அவன் வந்து ஒரு மாதிரி அவனுக்கு தலையெல்லாம் வலித்து அவனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. கிட்டாலேருந்து கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சா அது இந்த இடம்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ஏதோ பிங்காக ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ்லாம் இருக்குது. இவன் அதெல்லாம் வந்து அவனை ஏதோ ஃபாலோ பண்ணி எதையோ கூட்டு போகிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து அதுக்கப்புறம் அதை கட் பண்ணால் வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு மேஜிக் மிரரு அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் ஓப்பன் ஆகும் மேஜிக் மிரரு வந்து சீக்கிரம் எழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காமெடி பண்ணிட்டுருக்கு. அவள் வந்து ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் வர ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறான். அவள் வந்து ஏதோ மேஜிக் மிரர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே அவர் ஃபாதர் வந்து இதை வந்து பொய் சொல்லிட்டார் போல். அவர் ஃபாதர் தான் கொடுத்துருக்காரு, இது ஒரு மேஜிக் மிரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. அது வந்து ஏமாற்றிட்டார் போல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு, சரி இதெல்லாம் அவ்வளோதான் வேஸ்ட்டு, நான் நம்புறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அங்கே ஏதோ ஒன்று ஜொலிக்குது. அதாவது அந்த நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அந்த ஒரு ஜொலிச்சிச்சில அந்த சேம் எலமெண்ட் வந்து இங்கேயும் ஜொலிக்குது பிங்க் கலரில். இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்கே கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு கப்பலில் ஒருத்தன் மாசாக என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். அவன் கையில் என்னமோ ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதுவும் அதே டைத்தில் என்ன ஆகுது, ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, இவங்க 3 பேரும் ஒரு இடத்துக்கு கடத்தப்படுறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஹீரோ வந்து அங்கேருந்து எட்டி பார்க்குறப்ப அந்த பொண்ணும் அந்த கப்பலில் இருந்த ஒரு ஆளும் எட்டிலேருந்து தெரியுறாங்க. பட் யாருன்னு கிளியராக ஃபேஸ் தெரியலை. அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறப்பையும் இவனுக்கு வந்து இவன் யாருன்னு தெரியலை. எல்லாருமே என்ன நடக்குதுங்கிறது புரியாமலே இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நமக்கோட ஹீரோவோட கதை நமக்கு தெரியும். பட் ஆனால் இந்த இங்கே இருக்கிற ஒரு பொண்ணோடையும் அந்த ஆளோட கதையும் நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வரலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ நம்ம இதோட கதையை நிப்பாட்டிப்போம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் தான் நானே படிச்சிருக்கேன். இன்னும் நான் ஃபுல் சாப்டர் படிக்க முடியல. நானே ஒரு 5 தான் படிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக போடுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக. இன்னும் நம்ம நிறையா வீடியோஸ் போடலான்னு ஐடியாவில் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற வியூஸ் அண்ட் லைக்ஸை பொறுத்து தான் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து இருக்கும். தேங்க்யூ.